சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை ஒளிந்து கொண்ட பசுமாசூரனை கொன்ற ஐயப்ப சுவாமி பிறந்த தினமாகவும் மற்றும் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்ததும் போன்ற பலவிதமான வரலாற்று தொடர்புடைய ஒரு சிறப்பான நாளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நாள் எப்படிப்பட்டது, அது யாரால் உருவாக்கப்பட்டது, அது என்னென்ன காரணங்களுக்காக அந்த நாள் இவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய வரலாறையும் அதை பற்றியான சிறப்புகளையும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருநாள் இருக்கா, அது என்ன திருநாள் அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய ஏகாதேசியை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி தான் இவ்வளவு சிறப்புகளையும் பெருமைகளும் வாய்ந்த ஒரு ஏகாதேசி அமைந்திருக்கிறது. வரலாற்றில் மிக முக்கியமான அவதாரம் எடுப்பதற்கும் காரணமாக அமைக்கப்பட்டதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கையில் நாளைக்கு வரக்கூடிய ஏகாதேசிய பெயர் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய ஏகாதேசியின் பெயர் மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இந்த மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, நாளைக்கு தான் வைகாசி மாதத்தில் வளரக்கூடிய ஏகாதேசி அன்று தான் மோகினி அவதாரம் எடுத்தார் சிவ. அதனால்தான் இந்த ஏகாதேசி மோகினி ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு, ஒவ்வொரு வரலாறு உண்டு. அதை பொறுத்து நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசி மோகினி ஏகாதசியாகவும் அந்த மோகினியாக அவதாரம் எடுத்தது யார் என்று பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் இந்த மோகினி அவதாரத்தை எடுத்தார். இந்த மோகினி அவதாரத்துடைய முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு, அதாவது பார்க்கடல் கடைந்த போது அமுதம் வெளியாகினது. அந்த அமுதத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல கோடிகளாக இருந்தது. அது அந்த அமுதம் என்னவென்றால் என்றைக்குமே அழியா வரத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிப்பட்ட அமுதத்தை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்தே பார்க்கடலை கலைந்தார்கள். அப்படிப்பட்ட கடையும் போது இந்த அமுதம் வெளியாயினது. அப்படிப்பட்ட அமுதத்தை அசுரர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சிவபெருமான் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து பெருமாள் என்ன செய்தார், மோகினி என்ற அவதாரத்தை எடுத்தார். மோகினி அவதாரம் எடுக்கும் போது அவ்வளவு அழகாகவும் மென்மையாகவும் ஒரு பெண் இருப்பதை இதுவரை தேவரும் மூவரும் காணாத அளவுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பெண்ணின் கையால் அமிர்தமும் உண்டால் எப்படி இருக்கும் அப்படி என்ற மனப்பான்மையை சிவபெருமான் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் உண்டாக்கினார். அப்பொழுது உண்டாக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், பெருமாள் அவர்கள் மோகினி அவதாரம் எடுத்து வந்த போது அமிர்தத்தை கொடுக்கும் பொறுப்பை பெருமாளிடமே ஒப்படைக்கப்பட்டது. மோகினியாக அவதாரம் எடுத்து வந்த பெருமாள் மோகினியாக இருக்கும் பொழுது அமிர்தத்தை கையிலே ஏந்தி ஒரு பக்கம் தேவர்களையும் ஒரு பக்கம் அசுரர்களையும் வைத்து இருவருக்குமே அமிர்தத்தை கொடுத்திருந்தார். அப்பொழுது தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கும் பொழுது உண்மையான அமுதமாகவும் இருக்கும் பொழுது அசுரர்களுக்கு கொடுக்கும் பொழுது அமுதத்தை மாற்றி மோகினியாக அவதாரம் எடுத்து கொண்டிருந்த பெருமாள் அவர்கள் அப்பொழுது லீலை செய்தார். அப்பொழுது ஒரு அசுரன் மொத்தம் அதை பார்த்துவிட்டு என்ன செய்தான் என்றால், ஏன் நமக்கும் தானே அமுதம் கொடுக்க வேண்டும், நமக்கு என்ன மேற்று கொடுக்கிறார்கள் என்று நினைத்து அவன் அசுரன் தன்னை தேவனாக மாற்றிக்கொண்டு தேவர்கள் இருக்கும் பக்கத்தில் அமர்ந்ததனால் மோகினி ஆகிய பெருமாள் அவதாரம் இருக்கிற போது அவர் அமுதத்தை அந்த அசுரனுக்கு கொடுத்து விட்டார். அதை பார்த்திருந்த சந்திரனும் சூரியனும் மோகினியிடம் தெரிவிக்க அப்பொழுது பெருமாள் அவதாரமாக தோன்றி தனது சக்கரத்தினால் அந்த அசுரனை இரண்டாக பிளந்தார். அப்பொழுது பிறக்கப்பட்ட பொழுதும் தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் பிரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பறிக்கப்பட்டதான் இந்த ராகு கேதுவாக வழிபடக்கூடிய இருக்கிறது. அதை தொடர்ந்து அதனால்தான் சில சமயங்களில் ராகுவையும் கேதுவும் சேர்ந்து சந்திரனும் சூரியனும் இழங்குவது போல வரலாறுகள் சிறப்புகள் நடைபெற்று இருக்கின்றது. நான் பார்க்க சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் போன்றவைகள் நிகழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து பிறகு பெருமாளின் அவதாரம் அதற்றுடன் முடியாமல் அதற்கும் சில தொடர்புகள் உடையதாகவே பெருமாள் பல அவதாரங்களை எடுத்தாலும் இந்த மோகினி அவதாரத்தில் பெண்மையாக அவதாரம் எடுத்தது இது ஒரே ஒரு அவதாரமாகவே. அந்த அவதாரத்தின் நோக்கமே முக்கியமாக அமுதத்தை கொடுப்பதாம். அத்துடன் சிவபெருமான் பசுமாசூரனை
வரம் பெற்றான். என்னவென்றால், யார் அவன் தலையில் கை வைக்கின்றார்களோ அவர்கள் எரிந்து சாம்பலாகுவதாக சிவபெருமானிடமே பசுமாசூரன் வரமை பெற்றான். அப்பொழுது பசுமாசூரன் இந்த வரத்தை சோதிக்கும் வண்ணத்தில் சிவபெருமானின் தலை மீது கையை வைக்க சிவபெருமானை துரத்தினான். அப்பொழுது சிவபெருமான் ஓடி ஒளிந்து கொண்டார். அதை அறிந்த பசுமாசூரன் ஒளிந்திருக்கும் சிவனை வரவைப்பது எப்படி என்று நினைத்து கொண்டு ஏராளமான பாவங்களை செய்து வந்தான். அதைத் தொடர்ந்து அழகாக தேவரும் மூவரும் காணாத இருக்கும் அழகாக மோகினி இருப்பது. அப்பொழுது பசுமாசூரனை தன் அழகினால் மயக்கி தான் ஆடுவதைப் போலவே தீனும் ஆடினால் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி பெருமாள் மோகினியாக பலவிதமான ஆடல்களை ஆடிய போது மோகினி தன் தலை மீது கையை வைத்தார். அதை பார்த்து பசுமாசூரனும் தன் கையை தலையில் வைத்து எரிந்து சாம்பலாகி போனான். அதைத் தொடர்ந்து ஒளிந்திருக்கும் சிவனை வரவைப்பதற்காக மோகினி சிவனை தேடிக்கொண்டு போகும் பொழுது மூவரும் தேவரும் காணாத அழகை பார்த்து சிவனே வியந்து இருவரும் சேர்ந்தையில்தான் இன்றைய நாம் வணங்கக்கூடிய ஐயப்ப சுவாமி திரு அவதாரம் நிகழப்பெற்றது. அப்படிப்பட்ட ஐயப்ப சுவாமி பிறந்தது மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் சேர்ந்தமையால் தான். இப்படி பண்ற ஏனென்றால் நரகாசூரனை கொல்வதற்கு அதாவது ஆணும் பெண்ணும் இணையாமல் எனக்கு இறப்பை வர வேண்டும் என்று வேண்டியதனால் அதற்காகவும் தொடர்ந்து சுவாமி ஐயப்ப சுவாமியின் பிறப்பு ஏற்படுத்தப்பட்டது. இப்படி வரலாற்றுகளை தொடர்ந்து 3 விதமான பெரும் நிகழ்வுகளை கொண்டதாகவே பெருமாளின் மோகினி அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கிறது. ஏனென்றால் பெருமாள் 10 அவதாரங்களிலும் இது வரும் மிகப்பெரிய சிறப்புக்குரிய அவதாரமாகும். ஏனென்றால் இது பெண்ணாக அவதாரம் எடுத்து பிறந்தார். அதற்கு பிறகு மகாபாரதத்திலும் இந்த அவதாரம் தொடர்ந்து அரவானின் கடைசி ஆசையாக நிறைவேற்றுவதற்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதனால் திரும்பவும் கிருஷ்ணராக இருக்குவர் மோகினியாக அவதாரம் எடுத்து அன்று இரவு அரவானை திருமணம் செய்து பிறகு மறைந்து விட்டார். அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்து மோகினி அவதாரங்களாக பலமுறை பெருமாள் அவர்கள் அவதரித்ததை நாம் காணலாம். இதை தொடர்ந்தே இன்றைய அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அன்று இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருந்ததும் பெருமாள் மோகினியாக அவதாரம் எடுத்ததினால் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை மோகினி ஏகாதசி என்று பெயரும் சூட்டப்பட்டது. இதனால் இந்த உலகை காப்பதற்கும் தர்மத்தை காப்பதற்கும் பெருமாள் எடுத்த இந்த திரு அவதாரத்திற்காக அதே போன்று நம் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை கருமாக்களை எல்லாவற்றையும் அழைத்து மோட்சம் தருவதாகவும் செல்வ செழிப்பையும் அனைத்து விதமான நன்மைகளும் போன்ற நமக்கு அருள்பாலிப்பார் என்று நாளைய ஏகாதசி விரதத்தை நாம் கடைபிடித்த பிரம்மஹத்தி போன்ற அதாவது போக்க முடியாத தோஷங்களை கூட போக்கும் வல்லதாக ஏகாதசி விரதம் இருக்கிறது. பெருமாளின் விரதங்களிலே மிக புனிதமான விரதம் ஏகாதசியாக இருப்பதனால் இந்த ஏகாதசி இப்படிப்பட்ட பல சக்தி வாய்ந்த ஏகாதசியாக இருப்பது. அதனால் பெருமாள் பெண்ணாகவும் ஆணாகவும் ஈடுபட்டதாக இங்கு நமக்கு பலவிதமான நன்மைகளையும் நமக்கு பயன்களையும் அள்ளித்தரும் ஏகாதசியாக அமைந்திருப்பதால் நாளைய ஏகாதசியில் நிச்சயமாக அனைவரும் பெருமாளின் வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பு. நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியர்களுக்கும் புண்ணியத்தை தேடி கொடுக்கும் விரதமாக இந்த மோகினி ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை செல்வம் வேண்டுபவர்கள் நாளைய தினத்தில் பெருமாள் மோகினியாக அவதரித்ததனால் பெண்மையும் உணர்த்தக்கூடிய தாய்மை கொடுப்பும் வல்லமையாக அமைந்திருப்பதால் நாளைய ஏகாதசி விரதம் பிடித்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இது போன்ற ஏகாதசியினுடைய சிறப்புகளை மாதம் ஒரு முறை வரக்கூடிய ஏகாதசியின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்து